24ஆம் தேதிக்கு அப்புறம் மழை இருக்காது. 24ஆம் தேதிக்கு அப்புறம் மழை பெய்யும். 24, 25, 26 3 நாள் ஃப்ரீ. முழுமையா ஃப்ரீ இருக்காது. 3 நாள் ஃப்ரீயா இருக்காது. ஏன்னா வங்கக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி அந்தமான் பகுதியில இருந்து ஆந்திர பகுதிக்கு வருது. சரி. அதனால தெற்கிலிருந்து காற்று இது போன உடனே இது வருதா சார்? இந்த 3 நாள் கொஞ்சம் மழை பொழிவு குறைஞ்சிரும், அதற்கு பிறகு அது புதிய காற்று சுழற்சி வருதா? இல்ல இது இணைஞ்சு பேரலா தன் கூடையே எடுத்துட்டு வரும். ஓ, இது கூட்டிட்டு வரணும், இங்க வராது. இது திருப்பதியில இருக்கும்போது அது வடக்கு அந்தமான், அதாவது மத்திய வங்கக்கடல், வடக்கு அந்தமான் மத்திய வங்கக்கடல். இது திருப்பதி கடந்து உள்ளே போகும் பொழுது இது ஆந்திர பிரதேசம் ஒடிசா கரைக்கு வந்துடும் ஒட்டி. சரி. அப்போ 2 சுழற்சியும் தென் மாநிலங்கள் முழுவதும் மழை பிடிப்பை கொடுக்கும். தமிழ்நாட்டுக்கு 24, 25 மழை இருக்காது, 26. ஆனால் தெற்கிலிருந்து காற்று வடக்க போகும் பொழுது வெப்பசலன மழை போல மாலை இரவுல ஆங்காங்கே கொடுக்கும். மாலை லேசா கொஞ்ச நேரம் மழை இருக்கும். நாள் முழுவதும் மழை பெய்யாது. மாலை இரவு மழை 24, 25, 26 இருக்கும். அடுத்தது 27ஆம் தேதி அடுத்தது அங்கிருந்தே மண்டலம் வருது. மண்டலம் அது தென்சீன கடல் பகுதியில் வந்துட்டு இருக்கு. இப்போ தென்சீன கடல்ல வந்துட்டு இருக்கு. 27 அது 27ஆம் தேதி வரை. ஆமா, 27ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு 24ஆம் தேதி வந்துடும். 25, 26, 27 இங்க வந்துடும். 27ல இருந்து ஒரு 3 நாள் இந்த மழை பொழிவு கொடுக்கும். அந்த 27 அது மண்டலமாக வருதுனால இதோட அதிகமான மழை பொழிவு இருக்குமா சார்? 27 மண்டலம் வந்து எந்த அளவிற்கு தீவிரம் இருக்குது என்பதை பொறுத்து தான். அது வெல்மார்க் லோ பிரஷரா இருந்தா, அதாவது லோ பிரஷரா இருந்தால் அது நேரடியாக தமிழ்நாட்டில் கடந்து இப்ப போறது மாதிரி பரவலா மழை பொழிவை கொடுக்கும். சரி. ஒரு வெல்மார்க் லோ பிரஷரா இருந்தா வட தமிழ்நாட்டுக்கு வரும். சரி. ஒரு டிப்ரெஷனா மாறா நெல்லூருக்கு போயிடும். நெல்லூரை தாண்டி ஒங்கோல் போயிடும். டிப்ரெஷனா இருக்கா ஒரு ஆப்ஷன் தான். மழை பெஞ்சாலும் பெய்யும், பெய்யாம போனாலும் போகும். 27 ஆனால் கரை கடந்ததும் செயலிழந்து பெய்யும். கரை கடந்ததும் வழக்கம் போல அதோட விட்டம் பெரிதாகும். அப்படி செயலிழந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யும். இல்ல, கரையை கடப்பது வந்து ஆந்திரா ஒடிசா தான் இருக்கும் கண்டிப்பா. தமிழ்நாட்டுல வாய்ப்பு இல்ல. டிப்ரெஷன் ஆகி இருந்தால் தெற்கு ஆந்திரா வட தமிழ்நாடு அவ்வளவுதான். ஆனா மழைப்பொழிவு இப்ப 23, 24, 25 அது வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டில் வந்து மழைப்பொழிவு இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். 24, 25, 26, 23 உண்டு. 23 வடகடலோரம் இருக்கும். வடகடலோரம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவுக்கு 23ஆம் தேதி இருக்கும். 24, 25, 26 எந்த மாவட்டத்துக்கு இருக்காது. கடலோரத்தில் மட்டும் தெற்கு காற்று நுழைய வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி, ராமேஸ்வரம், டெல்டா மாவட்டம், கடலூர், அந்த சென்னை, இங்க எல்லாம் கொஞ்சம் மாலை நேர மழை பொழிவை கொடுக்கும். காலை மதியம் வரைக்கும் மழை இருக்காது. அப்படி இருக்கும். 25, 26, 24, 25, 26. 24, 25, 26 வந்து மாலை நேரத்தில் மட்டும்தான் மழை பொழிவு இருக்கும். ஆனால் இந்த 2 நாட்கள் கடுமையான மழை பொழிவு இருக்கும். அது வந்து உறுதி. நாளையும் நாளை மறுதினம். ஆனா மண்டலமா மாறினாதான் இந்த வானிலை எதிர்பார்க்கக்கூடிய ரெட் அலர்ட். மண்டலமா மாற வாய்ப்பு இல்லை. இது ஒரு மிக கனமழை பொழிவு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், ஒன்று நாளை மறுதினமும் மழை பொழிவை கொடுக்கும். இன்னொன்று புதுசாக நீங்கள் சொன்ன மாதிரி சீன கடல் பகுதியிலேருந்து அது வருது. அதனால் வந்து வட மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு அதற்கு 27 வரை இருக்குன்னு சொல்கிறீங்க. அதற்கு பிறகுதான் மழைப்பொழிவு இல்லாமல் இருக்கும் ஓரளவு சொல்லலாமா? அப்படி 27 தான் அடுத்த சிஸ்டம் தொடங்குதுங்கய்யா. 24, 25, 26 மழை இடைவெளி. சரி. 27 அடுத்த மழைப்பொழிவை தொடக்கம். அது எத்தனை நாள் நீடிக்கும் சார்? அந்த மழைப்பொழிவு 3 நாள் 30ஆம் தேதி வரை நீடிக்கும் அந்த மழைப்பொழிவு. 30ஆம் தேதி வரை நீடிக்கும் அந்த மழை. 27 to 30. ஆனா இந்த 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகளில் இப்போதைக்கு பெய்த இந்த மழைப்பொழிவுங்கிறது அதிகபட்சமாக ஒரு 15 சென்டிமீட்டர் வரை பெய்திருக்குது. சென்னையை பொறுத்தவரை வந்து இந்த மேடவாக்கம் இந்த பகுதியில் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் மழை, தென் சென்னை பகுதிகளில் வந்து செங்கல்பட்டை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் ஒரு 10 சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருக்கிறது. இப்போ நாளை மறுதினம் இதை விட அதிகமாக இருக்குமா, அல்லது இன்று பெய்ததை விட நாளை மறுதினமும் குறைவாகத்தான் பெய்யுமா? சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று பெய்ததை விட கூடுதலாகத்தான் இருக்கும் நாளைக்கு. ராமேஸ்வரத்துக்கு நேற்று பெய்ததை விட குறைவாக பெய்யும். சரி. இது சென்னை வடக்கே தான். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஒரு 4-5 மாவட்டங்கள் சொல்றாங்க சார். இந்த ரெட் அலர்ட் அதிக மழைப்பொழிவு இருக்கும் நாளைக்கு. இருக்குமா? அது ஒட்டுமொத்தமா அதாவது இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு ஒட்டுமொத்தமா நாகப்பட்டினத்திற்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் மழை அதிகமா தான் இருக்கும். ஆனால் அதீத மழை பொழிவுக்கு வாய்ப்பு இல்ல. மிக கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சர்வசாதாரணமாவே 20 சென்டிமீட்டர் பெய்யுது. அதனால ஒரு 21, 20, 18 இப்படியே பரவலாக இருக்கலாம், சில இடங்கள்ல அப்படித்தான் இருக்கலாம். ஆனா இதுவரை ஆனா சொல்லுங்க. சாதாரணமாகவே இப்ப 18, 10 ஈஸியா பெஞ்சிட்டு இருக்கு. கத்திவாக்கம்னா சாதாரணமா பதிவாகுது. ஆகவே 18, 20 என்பது நாளை பதிவாகிறது வாய்ப்பு உறுதியா இருக்கு.